வணக்கம். நம்ம குழந்தைகள் அனுப்புற ஸ்கூல் அவங்களோட எதிர்காலத்துக்கு உண்மையிலே தயார்படுத்துதா? இந்த கேள்விதான் இன்னைக்கு உலகம் முழுக்க கல்வித்துறையில ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அதுக்கு பேருதான் கலைத்திட்ட சீர்திருத்தம். நம்ம பாடத்திட்டங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்த விளக்கத்துல நாம ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த முழு விஷயத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்க ஒரு 4 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த மாற்றம் இப்போ எதுக்கு அவசரம்னு பாப்போம். அப்புறம் ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூம்னா எப்படி இருக்கணும், அதை எப்படி நிஜத்துல கொண்டு வர்றது, கடைசியா இந்த பெரிய முயற்சிக்கு யார் யாரெல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு விரிவா அலசலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது பகுதி 1. ஏன் இந்த மாற்றம் தேவை? அதாவது இந்த கலைத்திட்ட சீர்திருத்தம் மூலமா நம்ம என்ன பிரச்சனைய சரி செய்ய பார்க்கறோம்? வாங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம படிச்ச அந்த பழைய பள்ளி முறை இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம பிள்ளைங்க சந்திக்க போற சவால்களுக்கு அவங்கள தயார்படுத்துமா? உண்மையிலே அது போதுமா? இங்க பாருங்க, ஒரு பக்கம் மனப்பாடம் செய்யற பழைய கல்வி முறை, இன்னொரு பக்கம் இன்றைய உலகம் எதிர்பார்க்கிற புதுமையான திறன்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லையா? உலகம் இவ்ளோ வேகமா மாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கல்வி முறை மட்டும் பின்தங்கி நிக்க முடியாது. அதனாலதான் மனப்பாட கல்வியை விட்டுட்டு சிந்திக்கும் திறனை வளர்க்கிற கல்விக்கு மாறுறது இன்னைக்கு ஒரு விருப்பம் இல்ல, அது ஒரு கட்டாயம். ஓகே, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அப்போ இதுக்கான தீர்வு என்ன? வாங்க பகுதி 2க்கு போகலாம். ஒரு நவீன பயனுள்ள பாடத்திட்டத்தை உருவாக்க என்னென்ன முக்கிய விஷயங்கள் தேவைன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு வெற்றிகரமான சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஒரு 3 முக்கியமான தூண்கள் மேலதான் நிக்குது. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல் தூண் 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள். அதாவது வெறும் தகவல்களை மனசுல வச்சுக்கிறது மட்டும் போதாது. அந்த தகவல்களை வச்சு ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது, ஒரு டீமா சேர்ந்து எப்படி வேலை செய்யறதுன்னு கத்துக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு வரலாற்று பாடத்தை மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி ஒரு குரூப்பா ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றது மாதிரி. இரண்டாவது தூண் டெக்னாலஜி. இது வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கும் மேல கணக்குல ஒரு கஷ்டமான கணக்க போட ஒரு ஆப் பயன்படுத்துறதுல இருந்து சயின்ஸ் லேப்ல செய்ய முடியாத பரிசோதனைகளை சிமுலேஷன்ல செஞ்சு பார்க்கறது வரைக்கும் தொழில்நுட்பம் கத்துக்கிறதோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. இது நம்ம மாணவர்களை டிஜிட்டல் உலகத்துக்கு தயார்படுத்துது. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண் உள்ளடக்கிய மற்றும் சமமான கல்வி. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களோட சமூக பொருளாதார பின்னணி எதுவா இருந்தாலும் சரி, ஒரு தரமான கல்வி கிடைக்கணும், அதை உறுதி பண்றதுதான் இதோட நோக்கம். இது வெறும் தார்மீக கடமை மட்டும் இல்லைங்க, ஒரு வலுவான சமுதாயத்தை உருவாக்க இதுதான் அடித்தளம். அடுத்ததா பகுதி 3க்கு போகலாம். சரி, இவ்ளோ திட்டங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாம் எப்படி நிஜத்துல செயல்படுத்துறது? இதுக்கு தேவையான 2 முக்கியமான மாற்றங்களை இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். பழைய மதிப்பீட்டு முறை என்ன பண்ணுச்சு? ஒரு மாணவன் எவ்ளோ மனப்பாடம் பண்ணிருக்கான்னு மட்டும்தான் சோதிச்சுது. ஆனா இந்த புதிய முறை அவங்களோட சிந்திக்கும் திறன், புதுசா உருவாக்குற திறன், ஒரு பிரச்சனைய தீர்க்கிற திறன்னு பல விஷயங்களை அளவிடுது. இதுல மார்க்க விட ஒரு மாணவனோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த எல்லா மாற்றங்களையும் கிளாஸ் ரூம் வரைக்கும் கொண்டு போறது யாரு? நம்ம டீச்சர்ஸ் தான். அதனால அவங்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்துறது ரொம்ப அவசியம். புது பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுல இருந்து புது டெக்னாலஜியை பயன்படுத்துறது வரைக்கும் ஆசிரியர்கள் தங்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாதான் இந்த சீர்திருத்தம் வெற்றி அடையும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ பெரிய வேலையை யார் செய்யறது? இது ஒருத்தர் செய்யற வேலை இல்ல, இது ஒரு கூட்டு முயற்சிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றத்தை ஒரே ஒரு ஆள் செஞ்சிட முடியாது. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. அரசாங்கம் கொள்கைகளை வகுத்து நிதி கொடுக்கணும், ஆசிரியர்கள் அதை கிளாஸ் ரூம்ல செயல்படுத்தணும், பெற்றோர்களும் மாணவர்களும் ஃபீட்பேக் கொடுக்கணும், வெளியில இருக்கிற தொழில் வல்லுநர்கள் நிஜ உலகத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லி உதவணும். இந்த எல்லாருமே சேர்ந்து உழைச்சாதான் இந்த சீர்திருத்தம் முழுமையா வெற்றி பெறும். இந்த சீர்திருத்தம் உலக அளவுல எப்படி நடக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஃபின்லாண்ட் ஒரு மாணவனோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. சிங்கப்பூர் படிப்புக்கும் வேலைவாய்ப்புக்கும் இருக்கிற இடைவெளிய குறைக்க பாக்குது. தென்கொரியாவோ டெக்னாலஜி திறன்களுக்கு அதிக கவனம் கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு நாடும் அவங்க தேவைக்கேத்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வராங்க. நிச்சயமா இதெல்லாம் சொல்றதுக்கு சுலபம். ஆனா செய்யறதுல நிறைய சவால்கள் இருக்கு. பணப்பற்றாக்குறை வரும், சில பெற்றோர் அல்லது ஆசிரியர்களே மாற்றத்தை எதிர்க்கலாம், புதுசா நிறைய முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். ஆனா சரியான திட்டமிடல் இருந்தா இந்த தடைகளையெல்லாம் தாண்ட முடியும். கடைசியா இந்த எல்லா சீர்திருத்தங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா, கல்விங்கிறது வெறும் அறிவை சம்பாதிக்கிற ஒரு வழி மட்டும் இல்ல, அது ஒரு சமத்துவமான வளமான எதிர்காலத்தை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த கருவி.
இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. வரப்போற அடுத்த தலைமுறைக்கு நாம கண்டிப்பா கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான திறமை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத நம்ம பள்ளிக்கூடங்கள்ல எப்படி இன்னும் சிறப்பா சொல்லிக் கொடுக்கலாம்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.